மதுரா கல்லூரி மேம்பாலத்தின் கீழ் ஏற்பட்ட தீ விபத்து குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை திருப்பரங்குன்றம் செல்லும் சாலையில் அமைந்துள்ள மதுரா கல்லூரி மேம்பாலத்தின் கீழ் இந்த தீ விபத்தானது நிகழ்ந்திருக்கிறது. குப்பை மற்றும் கழிவுகள் கொழுந்துவிட்டு தீப்பற்றி எறிவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகிறார்கள். மதுரா கல்லூரி மேம்பாலத்தின் கீழ் ஏற்பட்ட தீ விபத்து குறித்தான அண்மை செய்தி. குப்பை மற்றும் கழிவுகள் கொழுந்துவிட்டு தீப்பற்றி எறிவதால் பாலத்தின் மீது பயணிக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான். தீ பற்றி எரிகிறது, தீயை அணைப்பதற்கான பணிகள் குறித்த கூடுதல் விவரங்கள். மதுரையினுடைய பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய பெரியார் பேருந்து நிலையத்தில் இருந்து திருப்பரங்குன்றம் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய மதுரா கல்லூரி மேம்பாலத்தின் கீழ் தற்பொழுது தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த மேம்பாலத்தின் கீழாக கொட்டப்பட்டிருந்த குப்பைகள் மற்றும் அங்கு இருக்கப்பட்டிருந்த ஏராளமான மரக்கழிவுகள் உள்ளிட்டவைகளில் திடீரென தீ பற்றி எரிய தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் தீயானது அடுத்தடுத்து பரவ தொடங்கியதால் அந்த பகுதி முழுவதிலுமாக நெருப்பு சூழ்ந்து காணப்படுகிறது. மேலும் அந்த நெருப்பிலிருந்து வெளியேறக்கூடிய புகை அதிக அளவிற்கு வெளியேறக்கூடிய சூழலில் அந்த வழியாக செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாத அளவிற்கு கரும்புகை ஏற்பட்டு வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். மேலும் அந்த மேம்பாலத்தின் கீழாக செல்லக்கூடிய வாகனங்களும் அந்த மேம்பாலத்தின் கீழ் செல்லக்கூடிய பாதையை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் தீயானது அடுத்தடுத்து பரவக்கூடிய நிலையில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வணிக வளாக கட்டிடங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்குள் பரவுவதற்குள் தீயணைப்புத் துறையினர் உடனடியாக அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. மதுரையினுடைய பிரதான பகுதியாக இருக்கக்கூடிய மதுரா கல்லூரி மேம்பாலத்தின் கீழாக திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது, பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ச்சியாக அருகில் இருக்கக்கூடிய பெரியார் பேருந்து நிலையத்திலுடைய தீயணைப்பு வாகனங்கள் தற்பொழுது வருகை தர தொடங்கி இருக்கின்றன. தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் தொடர்ந்து புகையானது அதிக அளவிற்கு வெளியேறி வருவதால் வாகன ஓட்டிகள் தொடர்ந்து சிரமத்தை சந்தித்து வரக்கூடிய சூழல் பார்க்க முடிகிறது. சூர்யா, மதுரா கல்லூரி மேம்பாலத்தின் கீழ் ஏற்பட்ட தீ விபத்து குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சல்மான்.